ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். என்னோட ரொம்ப நாள் ஆசையான பைக் ரைடிங் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் ப்ரொஃபஷ்னலாக ஒரு குரூப்போட மெட்ராஸ் ஃப்ளோட்டிங் பேஸ்ன்ற ஒரு குரூப்போடு சேர்ந்து ஒரு பைக் ரைடிங் ஆரம்பிப்பேன். பழமதி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட மீட்டியார் 650 சூப்பர் மீட்டியார் 650 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரைட் போகிறேன். ஹோப் எனக்கு நான் ஆசைப்பட்டது எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எல்லா ரைடுமே நான் இதில் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. அதே மாதிரி நேற்று நைட்டு சடனாக பிளான் ஆகிடுச்சு எல்லாம். இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் யாருன்னா அஹமத் மன்சூர் அலி. நான் பார்த்தீங்கன்னா ரைடிங் அண்ட் டிஐஒய் அண்ட் ஆர்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. கீப் சப்போர்ட்டிங் மீ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். க்ளாஸ் என் ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலிமா, மிஸ்டர் ராமச்சந்திரன் அவரோட ஹெல்ப் மூலிமா நேற்று நைட்டே போயிட்டு ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஜாக்கெட் தான் இது. ஜாக்கெட்டையும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஜாக்கெட் தான் அது, ரைனாக்ஸோடது. என் ஃப்ரெண்டு ஹெல்ப் மூலிமா கிடச்சிது. தேங்க்ஸ் டு ராமச்சந்திரன். ஓகே, ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 5 எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபுல் ரைடுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட கோப்ரோ ஆக்ஷன் கேமராலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி என்னோடய மொபைல்லையும் நான் சில வீடியோஸ் கவர் பண்ணி ஹோப் நெக்ஸ்ட்டு ரைட்குள்ளே நான் அடுத்தடுத்த கீர்லாம் வாங்கி அண்ட் ரிமைனிங் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இதில் நான் அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான திங்ஸும் எனக்கு கரெக்டாக அமையணும். வண்டி வாங்கும்போது ஹெல்மெட் அண்ட் க்ளவுஸும் நான் வாங்கிட்டேன். க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதை வாங்கியிருக்கேன். க்ளவுஸ் ஹெல்மெட் வீடியோ ஆல்ரெடி நான் பைக் டெலிவரி எப்போவுமே எடுத்தேன். ஸோ அந்த வீடியோவுமே நான் இந்த இதோட சேர்த்து போடுறேன். ஹெல்மெட் மட்டும் காட்டு. என்ன டைம் ஃபாஸ்ட்டாக போகணும், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரும் டைம் ஆயிடுச்சு. வேறு எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி லேட்டு. இந்த ரைட் சைடில் போகுது பார்த்தீங்களா, சூப்பர் மீட்டர் தான்னா. இது என் ஃப்ரெண்டு ரஞ்சித்தோட கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லேட்டாக வந்தனால எதுவும் மீட் அண்ட் கிரீட் கூட பண்ண முடியல. ஸோ அதனால் டோல் தாண்டி கொஞ்சம் லெஃப்ட்டில் எல்லாருமே ஸ்டாப் பண்ணாங்க. சும்மா எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு டீ ஷாப்பில் ஸ்டாப் பண்ணி டீ சாப்பிட்டுட்டு, ஏன்னா பழமதி ஹில்ஸ் அந்த ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். அங்கே ஸ்டாப் பண்ணி டீ மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம். அட்லாஸ்ட் நாங்கள் பழமதி ஹில்ஸை ரீச் பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. அதாவது ஒரு சூப்பர் ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல ஸ்பாட். ஒரு 120 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே. இப்போ பாரு பாண்டிச்சேரி அந்த மாதிரி போகிறதுக்கு சும்மா இந்தமாதிரி ஸ்பாட்டை ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன முருகர் டெம்பிள் மேலே, சின்ன ஹில்லுங்க. அது ஹில்லுன்னு கூட ரொம்ப குட்டி ஹில்லு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா சில்லாக இருந்துச்சு. எல்லாருமே ட்ராவல் பண்ணோம். அப்புறம் ரிட்டன் வர்ற வழியில் எங்கள் ஒன் ஆஃப் த மெம்பருக்கு பிபி பெட்ரோல் பங்க் வச்சுருக்காரு. அவர் ஒரு கேஃபே ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தார், பி கேஃபேன்னு சொல்லிட்டு. அந்த கேஃபேயோட இனாக்ரேஷன் போயிட்டு காஃபி டீலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டார் பிரியாணியில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆரம்பித்து லஞ்சே முடிச்சிட்டோம். அப்படியே ட்ராவல் பண்ணி ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரைடு முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். நியர்லி 120 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் அண்ட் 120 கிலோமீட்டர்ஸ் டவுன். வர்ற வழியில் ஒரு கேஃபேயோட இனாக்ரேஷன் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரைட். பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டே வந்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட் ரைட் நல்லபடியாக போச்சு. ரிமைனிங் திங்ஸை நான் வீடியோவில் முன்னாடியே ஆட் பண்ணியிருப்பேன். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வண்டி எப்படி இருந்துச்சு அதையும் நான் சொல்கிறேன். 82 கிலோமீட்டர்ஸ், தட் மீன்ஸ் சர்வீஸோட டைம் ஆகிடுச்சு. நல்ல கம்ஃபர்டபுள் ரைட், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா சூப்பராக இருந்துச்சு. குட். டூர் சீட்டும் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாமே ஜாக்கெட்டில் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு.
இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்து போடுறேன். சர்வீஸ் எப்படி போச்சு, சர்வீஸ் எப்படி கொடுத்தேன், அதை எப்படி நல்லா பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.